Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காயை வச்சு இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சைட் டிஷ் தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துர்க்கேங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்ல எடுத்துர்க்கறனால இது வந்து ரெண்டுமே வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கு. சோ நான் வந்து சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, பெரிய கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எடுத்துக்கங்க. கத்திரிக்காயை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ணிட்டு இது என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கேரட் துருவலை வச்சு கத்திரிக்காயை நல்லா வந்து துருவி எடுத்துக்கங்க. சோ உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். நான் ரெண்டு கத்திரிக்காய் மட்டும் தான் எடுத்துர்க்கேன். சோ இத வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கங்க. பாருங்க, நான் ரெண்டு கத்திரிக்காயுமே நல்லா வந்து துருவி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம துருவும் போதே கொஞ்சம் வந்து கத்திரிக்காய் எப்பவுமே தண்ணியில் போட்டால் தான் கருக்காது. ஸோ நம்ம துருவுறனால அது என்ன ஆகும்னா டைரெக்டாக வந்து கொஞ்சம் கருத்துரும். ஸோ அதனால ஒன்றும் ஆகாதுங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து கடுகு உளுந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. நம்ம கடுகு உளுந்து ஜீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 6-7 பூண்டு பல் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் போட்டுக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் வந்து நமக்கு இந்த அளவு நல்லா வதங்கின பிறகு நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. தக்காளி வந்து பாதி தான் எடுத்திருக்கேன். பாதி தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து தக்காளி வந்து நம்ம அதிகமாக போடக்கூடாது. தக்காளி வந்து நமக்கு கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து துருவி வச்ச இந்த கத்திரிக்காயை போட்டுடலாங்க. போட்டுட்டு இதை என்ன பண்ணுறீங்க, அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் வந்து நமக்கு இது வந்து நல்லா வதங்கணும். பாருங்க, கத்திரிக்காய் வந்து நமக்கு வந்து 50% நல்லாவே வந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த சைட் டிஷ்ஷு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நான் வந்து புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவு புளிக்கரைசல் வந்து எடுத்துக்குங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ரொம்பவே இதில் ஆட் பண்ணக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து அப்படியே வச்சுருங்க. இது வந்து நல்லா நமக்கு வேகட்டும். பாருங்கள், இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு வந்து ஓரளவு தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் வற்றி எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து கூட நீங்கள் வந்து அப்புறம் இறக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டா இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அருமையான கத்திரிக்காய் புளிக்கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.